ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் மாங்காயை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக அடுப்பே பற்ற வைக்காமல் ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மாங்காய் சீசனில் இருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எவ்வளோ மாங்காய் எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். நான் அரை கப் எடுத்துக்கிறதுனால 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி 1-2 வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாமல் லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியை லேசாக ஒரு 2-3 செகண்ட் மட்டும் மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலையும் 1-2 அரைப்படும். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயோட வாசனையோடு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு தாளிப்பு போடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. தாளிப்பு இல்லாமையே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி தயிர் சாதத்துக்கு அப்புறம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.